ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே கிறிஸ்தவர்களினுடைய அனுபவமும் விசுவாசத்தை பாதுகாத்தலினுடைய அவசியத்தையும் இங்கே எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகிறார். அதாவது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனுபவமும் அவசியமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் விசுவாசிகளாய் வாழக்கூடிய நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவத்தை எபிரேயாக்கியோன் எப்படி எழுதியிருக்கிறார்? நமக்கு இன்றைக்கு தேவையான அவசியமான காரியம் என்ன என்கிற காரியத்தை தான் 32வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலும் எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகிறார். தங்கள் விசுவாசத்தை செயல்கள் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இங்கே சொல்லக்கூடிய காரியங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று சொல்லித்தான் இங்கே எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றுதான் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஆகவே விசுவாச வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு உபத்திரவங்கள் உண்டு என்கிற எதிர்பார்ப்போடு கூடத்தான் இந்த வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாளில், அதாவது நீங்கள் அந்தகாரமாக இருந்த நீங்கள் ரட்சிப்புக்கு வழிநடத்தப்பட்டு நல்ல ஒரு விசுவாசியாக பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலேயே உங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்தது. அதை மிகுந்த போராட்டத்தை எல்லாம் நீங்கள் சகித்தீங்க அப்படின்னு சொல்லித்தான் இங்கே சொல்லுகிறார். பாடுகளின் மத்தியில் விசுவாசிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி எபிரேயாக்கியோன் போதிக்கிறார். நமக்கு பாடுகளின் மத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக பிறரிடம் அன்பு கூறுதல், கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் இழக்க விரும்புதல், இவைகள் நேரிட்டாலும் விசுவாசிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இவையெல்லாம் நம்முடைய விசுவாசம் உண்மை என்பதற்கு வலுவான சான்றுகளாக இருக்கிறது. வேதத்தில் யோபுவினுடைய புத்தகத்தை இன்றைக்கு தேவன் வைத்திருப்பதற்கு காரணம், எல்லாவற்றையும் யோபு இழந்தாலும் அவன் ஒரு விசுவாச அறிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் உண்மை என்பதற்கு வலுவான சான்றுகளாக இவைகள் காணப்படுகிறபடியினாலே பாடுகளின் மத்தியில் விசுவாசிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இங்கே எபிரேயர்களுக்கு எபிரேயாக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பாடுகளின் மத்தியில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 33வது வசனத்தில் நிந்தைகள், உபத்திரவங்கள், வேடிக்கையாக்கப்படுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம் நடக்கலாம். அதாவது பவுலப்போஸ்தலன் அத்தனையாக கமாலியலின் பாதத்தின் அருகே இருந்து கற்றிருந்த போதிலும், மிகப்பெரிய ஒரு வேத போதகனாக இருந்த போதிலும், அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவன் சொல்லுகிறான், நாங்கள் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். எல்லாரும் இந்த உலகத்தில் துடைத்து போடுகிற ஒரு குப்பையை போல, ஒரு அழுக்க போல நாங்கள் மாறினோம் என்று சொல்லுகிறார். நிந்தனைகள், உபத்திரவங்கள், வேடிக்கையாக்கப்படுதல், நாங்கள் நிறைய பேருக்கு வேடிக்கையாக்கப்பட்டோம் என்று எல்லாம் எழுதுகிறார். ஆகவே மிகுந்த வேடிக்கையாக்கப்படுகிற காரியங்கள், உபத்திரவங்கள் நமக்கு வரும்பொழுது, நிந்தனைகள் வரும்பொழுது, நம்ம பாடுகள் நமக்கு வரும்பொழுது அவைகளில் விசுவாசிகள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் முடிவிலே சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்றைக்கு தொடக்கம் நல்லா இருக்குது, ஆனால் முடிவு சரியில்லாமல் போயிடுது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், தொடங்கின நம்ம நிச்சயமாக வெற்றியோடு முடிக்க வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு தன்னுடைய விசுவாச பிள்ளைகளின் இடத்திலும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். வசனம் 34, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இன்றைக்கு விசுவாசிகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி கொடுக்க வேண்டும்? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம்
நமக்கு உண்டென்று அறிந்து, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பணம் இன்றைக்கு ஒருவேளை என்னிடத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்திற்கு போய்விடலாம். ஆகவே இந்த காரியத்தில் எனக்கு இதைவிட மேலான ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரம், ஒரு சொத்து எனக்கு அங்கே நிலையுள்ளதாக பரலோகத்தில் இருக்குது என்பதை ஒரு விசுவாசி தெளிவாக அறிந்து கொண்டான் என்று சொன்னால், அதில் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான் என்று சொன்னால், தன்னுடைய ஆஸ்திகள் அவைகள் கொள்ளையிடப்படுகிறதற்கு விட்டு கொடுக்கப்பட்டாலும் அப்படி நடக்காவிட்டாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான் என்று சொல்கிறார். மத்தேயு 6:19-20 21 இயேசு கிறிஸ்து பேசும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக இந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்று நம்மை உண்டாக்கின தேவன் விரும்புகிறார். இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். பாடுகளின் மத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். நிந்தனைகள், உபத்திரவங்கள், வேடிக்கையாக்கப்படுதல் வரும்பொழுதும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய சொத்துக்கள் இன்றைக்கு ஊழியங்களுக்காக கொடுக்கப்படுகிறதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால், அதைவிட அதிக மேன்மையான நிலையான ஒரு சுதந்திரம் எனக்கு பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது என்கிற நம்பிக்கையில் ஊழியங்களுக்காக பவுல் சொன்னது போல செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அந்த காரியத்தில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதே போல வசனம் 35 நமக்கு பலன், அதாவது மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பலன் அல்லது பயன். மத்தேயு 19:28-30 வரையிலும் ஆண்டவர் அங்கே பேதுருவும் மற்ற சீஷர்களும் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 19:28-33 வரையிலும் 30 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அங்கே ஆண்டவர் இங்கே இழப்புக்கு ஈடாக மேன்மையான சுதந்திரங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் வெளிப்படுத்தல் 22:12 யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஆகவே மிகுந்த பலனுக்கு எதுவான ஒரு மிகப்பெரிய சொத்து, மேன்மை, சுதந்திரம் கிடைக்க போகுது. அதனால் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் நம்மை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது விசுவாசிகளின் அனுபவமாக இருக்க வேண்டும். அவசியம் என்ன? 36ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் விடாமுயற்சியுடன் எது நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தை காத்து கொள்வதை தான் இங்கே வேதம் பொறுமை என்று சொல்கிறது. எது நடந்தாலும் விடாமுயற்சியுடன் அப்படியே விசுவாசத்தை காத்து கொள்ளணும். எபிரேயர் 3:6 பின்பகுதியில் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டியதலையும் முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். எபிரேய ஆக்கியோன் சொல்கிறது, தொடக்கம்லாம் நல்லா இருக்குதுப்பா, தொடக்கத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, முடிவு பரியந்தமும் அதில் இருக்கணும். எபிரேயர் 3:14 திரும்பவும் சொல்கிறார், நம்ம துவக்கத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார். அதே போல் எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. இன்றைக்கு நமக்கு அவசியம் பொறுமை. வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
நீடிய பொறுமை அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ரோமர் 8:24-25 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோടെ காத்திருப்போம். ஆகவே பொறுமை, நீடிய பொறுமை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு அவசியமாக இருக்கிறது என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். யாக்கோபு 1:2-4 வரையிலும், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்றுதான் இங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தியாவசியமான ஒரு தேவை பொறுமை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த 37வது 38வது வசனத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அதான் தொடங்கின அந்த விசுவாசத்தில் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் முழுவதுமே விசுவாச ஓட்டம்தான். அந்த விசுவாசத்தை துவங்கினவர் இயேசு கிறிஸ்து. அதை முடிக்கிறதற்கு அவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகுக் 2:3-4 பார்க்கிறோமே. அதே வசனத்தை பவுல் ரோமர் 1:17 பிடித்து எழுதுகிறார். கலாத்தியர் 3:11 அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே எபிரேய ஆக்கியோனும் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அதாவது அவன் எனக்கு விரோதியாக மாறிடுவான்ப்பா, என்னை விட்டு பின்வாங்கி போயிடுவான்னு சொல்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக விரும்புகிறார். அவர்களை ரட்சிப்பில் நிலைநிற்கும்படியாக அவர்களை தெரிந்து கொள்கிறார். அதற்கென்று ஒரு கருவியாகவே அவர்களை மாற்றுகிறார் என்றே சொல்ல வேண்டும். ஒரு மண்பாண்டத்தை ஒரு குயவன் உருவாக்கும் பொழுது அந்த உருளையில் வேகமாக சுழற்ற விடுகிறானே, அந்த சுழற்சியின் மத்தியில் அவனுடைய மனதின் எண்ணங்களை அந்த பானையில் அவன் அப்படியே வடிவமைக்கிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் மனிதர்களை ரட்சிக்கும்படியாகவும் அவர்களை ரட்சிப்பில் நிலை நிற்கும்படியாகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட கருவியாகிய நாம் அவரது நோக்கத்தை இந்த உலகத்தில் சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய அவசியத்தை, நம்முடைய அனுபவத்தை நாம் விசுவாசத்திலே நாம் எத்தனையாய் உறுதியாக இருக்கிறோம் என்கிறதை நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் தெரியப்படுத்துகிறதற்கும் நமக்கு தேவையான அவசியமாகிய பொறுமையை விடாப்புடியாக நாம் பிடித்து கொள்ளுகிறதற்கும் தைரியமாக போராடுகிறதற்கும் பிரயாசப்படுவோம். நாம் முடிவிலே முடிவு வர பரியந்தம் நிலை நிற்கப்படுவோம் என்று சொன்னால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். நிலையான மேன்மையான அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கென்று நாம் வாஞ்சிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.